Hi students, chapter 8, exercise 8.1, question number 6. The time t taken complete oscillation of single pendulum with the length L is given by the equation கொடுத்துக்கிறாங்க t equal to 2 pi root of L by G where G is constant, G என்பது மாறிலி. Find the approximate percentage error in a calculated value of t corresponding an error of 2% in value of t. அதாவது L நீளமுள்ள ஒரு தனி ஊசலின் முழு அலைவு நேரம் t என்பது இந்த சமன்பாடு என கொடுக்கப்பட்டுள்ளது. இங்கே g என்பது மாறிலி, L இல் ஏற்படும் சதவீத பிழைக்கு ஏற்ப, அதாவது L இல் ஏற்படக்கூடிய பர்சன்டேஜ் பிழைக்கு ஏற்ப கேபிட்டல் T கணக்கில் ஏற்படும் தோராய சதவீத பிழையை காண்கன்னு கொடுத்துக்கிறாங்க. ஓகே, அப்போ கிவன் என்னென்ன கொடுத்துருக்காங்கிற நம்ம நல்லா தெரிஞ்சிடும். ஸோ ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க t ஈக்குவல் டு, ஸோ அதை எப்படி எழுதிக்கலாம், 2π into L by G. ஓகே, அந்த ரூட்டை வந்து பவர் ஆஃப்னு எழுதிக்கலாம். ஓகே, அகைன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்படின்னு டீயில் ஏற்படும் சதவீத பிழை. அப்போ சதவீத பிழை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பர்சன்டேஜ் எரர் ஆஃப் எல், எல்லில் ஏற்படும் சதவீத பிழை. அப்போ 2% கொடுத்துருவோம், அதாவது 2%. அப்போ நம்ம பிழை எப்படி எழுதுவோம் அப்படின்னா, அதாவது டிஎல் பை எல், இது வந்து ஆக்சுவல் வேல்யூ, இது வந்து அப்சல்யூட் எரர், இன்ட்டு 100 போடுவோம். இப்போ இன்ட்டு 100 போட்டால் நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா 2ன்னு எழுதணும். ஓகே, அப்போ 2 அதை நம்ம எழுதும்போது 2% எழுதுவோம். எழுதும்போது எப்படி எழுதுவோம் அப்படின்னா இப்படி எழுதுவோம், எழுதும்போது 2% எழுதுவோம். அப்போ டிஎல் பை எல் இன்ட்டு 100 ஈக்குவல் டு 2 நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம ஃபைன் பண்ண நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா, அதாவது டீயில் ஏற்படக்கூடிய அந்த சதவீத பிழை டிடி பை டி இன்ட்டு 100 என்னன்னா கேட்குறாங்க, இந்த கொஸ்டின் தான் கேட்குறாங்க. ஓகே, ஸோ இதை ஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து ரெண்டு பக்கம் லாக் எடுக்கலாம். ஓகே, டேக்கிங் லாக்ரிதம் ஆன் போத் சைட்ஸ். ஓகே, எடுக்கும்போது லாக் டி ரைட் சைடில் 2 பெருக்கல் இருக்குது. ஓகே, இப்போ பெருக்கல்ல ஃபஸ்ட்டு எழுதிடலாம், அதுக்கப்புறம் நம்ம தனித்தனி எழுதிக்கலாம். லாக் ஆஃப் 2π இன்ட்டு L by G whole power 1/2. நமக்கு ஒரு விதி தெரியும், அதாவது இதெல்லாம் எழுதிக்கலாம். லாக் ஆஃப் m இன்ட்டு என்னன்னா லாக் m ப்ளஸ் லாக் n, இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது லாக் ஆஃப் m பவர் என்னன்னா n இன்ட்டு லாக் mன்னு எழுதலாம். தென் அடுத்தது லாக் ஆஃப் m பை n வகுத்தல் இருந்தால் கழித்தல் எழுதலாம், லாக் m மைனஸ் லாக் n. ஸோ இந்த மூணுமே இங்கே நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ லாக் டி ஈக்குவல் டு, இது 2 மல்டிபிகேஷன் இருக்கு இல்லையா, அது ரெண்டுமே பெருக்கல்லுக்குனால நம்ம தனித்தனியாக கூட்டல் எழுதலாம். 2π ஓகே ப்ளஸ் லாக் ஆஃப் எல் பை ஜி ஹோல் பவர் ஆஃப். இப்போ இதை வந்து இந்த 2 மாறாது, அப்படியே எழுதிக்கலாம், அசிட்டிஸ் அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இது வந்து நான் இந்த விதி யூஸ் பண்ணுறோம், அதாவது அடுக்கில் இருக்கிறத அடிச்சுட்டு அப்படின்னா கீழே வரும். ஸோ ஏன் இங்கே வந்து ஆஃப் இருக்குது, அப்போ 1/2 லாக் ஆஃப் எல் பை ஜி அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 1 லாக் ஆஃப் 2π லாக் டி ஆசிட்டிஸ் அப்படி எழுதிட்டு, ஸோ இந்த ஆஃப் நம்ம வச்சுட்டு இது வந்து வகுத்தில் இருக்குது. அப்போ நம்ம என்னன்னா செப்பரேட் பண்ணி எழுதுவோம், செப்பரேட். அப்போ லாக் ஆஃப் எல் மைனஸ் லாக் ஆஃப் அப்படின்னு நம்ம எழுதிட்டோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், இது ரெண்டு பக்கம் எல்லை பொறுத்து வகையிட, டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எல். நமக்கு லாக் டி வகையிட்டனாக 1/t, ஏன்னா ஸோ எல்லை பொறுத்து வகையிடும் போது லாக் டி, இப்போ 1/t. அப்போ இது டி வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எல், எல்லில் அமைந்த ஒரு சார்புங்கிறதுனால நம்ம டி வந்து 1/tன்னு வச்சுட்டோம். ஏன்னா டி வந்து எல்லில் அமைந்த ஒரு சார்பு, டிங்கிறது மாறிலி, 2πங்கிறது மாறிலி கான்ஸ்டன்ட். ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் எல்லுங்கிறதுனால நம்ம டி மடி வந்து டிஃப்ரெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு எல், அப்போ டிடி பை டிஎல் அப்படின்னு நம்ம எழுதுவோம். ரைட் சைடில் பை லாக் 2π 0 தான், ஏன்னா கான்ஸ்டன்ட் வேல்யூ, அதாவது 2πயும் ஜி வந்து கான்ஸ்டன்ட் மாறிலி அப்படின்னா வகையிட்டா 0 தான் நமக்கு கிடைக்கும். ஸோ ப்ளஸ் ஆஃப் இன்ட்டு ஸோ லாக் எல் வகையிட்டு என்னன்னா 1/L 1/L கிடைக்குது. ஓகே, இங்கே வந்து லாக் ஜி வகையிட்டா என்ன 0 ஆகும். ஸோ அதை நம்ம எழுத வேண்டியது இல்லை.
ஸோ ஜீரோன்னு போட்டாலும் தப்பு இல்லை. ஸோ டோட்டலாக எழுதும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 1/t. ஸோ இந்த டிஎல் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளேஷன் பண்ணும்போது நமக்கு ரைட் சைடில் 0 விட்டுறலாம். ஸோ 1/2 இன்ட்டு 1/lன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த டிஎல் இந்த பக்கம் டிவைடில் இந்த பக்கம் வந்து என்னது மல்டிபிகேஷன் ஆகிடும். அப்போ டிஎல்னு எழுதிக்கலாம், DL/Lன்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே என்ன இருக்குன்னா இங்கே வந்து dt/t அப்படின்ட்டு இருக்கு. ஓகே, அப்போ நம்ம ரிமைனிங் என்னங்கன்னா dt/t ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு DL/Lன்ட்டு இருக்கு. ஸோ ஓகே, அடுத்தது நம்ம ரெண்டு பக்கம் வந்து 100 மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ மல்டிப்ளைங் போத் சைட்ஸ் இன்ட்டு 100, இருபுறம் 100ஆல் பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா இங்கே dt/t இன்ட்டு 100 ஈக்குவல் டு 1/2. நமக்கு ஒரு ஞாபகத்துக்கு வரணும், அதாவது dt/t இது என்ன சொன்னோம் அப்படின்னா இது வந்து அப்சல்யூட் எரர் பை ஆக்சுவல் வேல்யூ, அதாவது தனிப்பிழை பை மெய் மதிப்பு. ஸோ இதுவும் அதே போல தான் தனிப்பிழை எல்லில் ஏற்படக்கூடிய தனிப்பிழை பை ஆக்சுவல் வேல்யூ, அதாவது மெய் மதிப்பு அப்படின்னு சொல்லுவோம். இன்ட்டு 100 போட்டால் அதுன்னு சொல்லுவோம் பர்சன்டேஜ் எரர்னு சொல்லுவோம். ஸோ இதை நம்ம ரெண்டுமே பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா பர்சன்டேஜ் எரர், அதாவது இங்கே வந்து டீல் ஏற்படக்கூடிய பர்சன்டேஜ் எரர், அதே சேம் டைம் இது வந்து எல்எல் ஏற்படக்கூடிய பர்சன்டேஜ் எரர். ஓகே, அப்போ இந்த DL/Lங்கிறது நம்ம ஆல்ரெடி நம்ம தெரியும். எல்எல் ஏற்படக்கூடிய பர்சன்டேஜ் எரர் எவ்வளோ கொடுத்துருக்கோன்னா அதாவது 2. ஓகே, அப்போ 2 பர்சன்டேஜ் வந்து பிழை எவ்வளோன்னா 2 அப்படி கொடுத்துக்கிறாங்க. ஓகே, அப்போ 2 அப்படின்னு கொடுத்தனால இப்போ அதுக்குள்ள நம்ம DL/L இன்ட்டு 100 நம்ம என்ன பண்ணுறோம் 2 நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு 2. இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆசிட்டிஸ் அப்படியே எழுதிக்கலாம் dt/t இன்ட்டு 100. அப்போ இந்த ரெண்டுக்கு கேன்சல் ஆச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்குன்னா 1 இருக்குது. ஓகே, ஸோ dt/t இன்ட்டு 100 100க்கு, அதாவது பர்சன்டேஜ் எரர். இப்போ இது பர்சன்டேஜ் எரர் ஈக்குவல் டு 1ங்கனால நம்ம பர்சன்டேஜ் சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் 1% நம்ம சொல்லுவோம். ஓகே, அதாவது இது என்ன சொன்னோம் தனிப்பிழை வகுத்தல் மெய் மதிப்பு, அப்சல்யூட் எரர் பை ஆக்சுவல் வேல்யூ இன்ட்டு 100 என்ன அர்த்தம் சதவீத பிழை பர்சன்டேஜ் எரர். அது 1ங்கனால பர்சன்டேஜ் எரர்னால நம்ம பர்சன்டேஜில் போட்டுக்கிறோம். அப்போ நம்ம ஃபைனலாக சொல்லிடலாம், அதாவது பர்சன்டேஜ் எரரின் டீயில் ஏற்படும் சதவீத பிழை அது வந்து 1%. அதாவது எல்லில் 2% பிழை இருக்கும்போது அதுக்கு கரஸ்பாண்டிங்காக வந்து டீயில் ஏற்படக்கூடிய சதவீத பிழை எவ்வளோன்னு நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா 1%. அதாவது கொஸ்டினும் அதுதான், அதாவது இங்கே இதில் எல்எல் வந்து 2% பிழை இருக்கும்போது 2% எரர் இருக்கும்போது அதுக்கு கரஸ்பாண்டிங்காக வந்து டீயில் ஏற்படக்கூடிய சதவீத பிழை தான் கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ டீ கணக்கீட்டில் ஏற்படும் தோராய சதவீத பிழை என்னன்னு கேட்டாங்க. ஸோ அது வந்து 1% அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகே, தேங்க்யூ.